கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எல்லா குடும்பத்திலுமே மன விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கும். அந்த மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று ஜெபிக்கிறார். அப்ப இந்த நாளுக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய தேவன் நம்ம மனசுல நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம மன விருப்பம் என்ன, நீதிமானுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்று நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது உங்க மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உங்க இதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஆலோசனை இருக்கு, அதை எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த பூமியில அழிந்து போற நிறைய காரியம் இருக்கு, ஆவிக்குரிய நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. உங்க மனசுல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அது தேவன் பார்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானதை யோசிங்க. உங்க ஆலோசனை எல்லாமே பரலோகத்தை குறித்து இருக்கணும். அழிந்து போற ஒரு காரியம் நமக்கு தேவையில்லை. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்பா. புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த நாட்டிலே, எந்த குடும்பத்தில், எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் பாருங்கப்பா. அவங்க இதயத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அது எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தாங்க. அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தர் பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும், எங்கள் இருதயம் கிறிஸ்துவோடு இணைப்பட்டும். அது மாத்திரமில்லை, எங்கள் முழு அவைகளும் கிறிஸ்துவோட அவையமாக மாறட்டும். எங்கள் உடம்போட ரத்தம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். தேவையில்லா உலக காரியத்தை யோசிக்கிறத விட்டுட்டு பரலோக காரியத்தை யோசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாசல் திறந்தாங்க ராஜா, எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சகல காரியத்தையும் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எந்த நாட்டில் எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உண்மையாக வழக்கத்தை கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாக வழக்கத்தை கிருபை செய்யுங்க. கட்டளை கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு நடக்கிறது கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. அவங்களுடைய சிரசு மேலே ஆசீர்வதிங்க ராஜா. கையின் கீழ் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அப்பா, ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. இருதய மனக்கண்கள் திறங்க. கொழுந்துடைய அக்னி உள்ளத்துல பட்டி பிடிட்டும். கல்லா நிறத்தை எடுத்து போட்டு சதையான நிறத்தை தாங்க ராஜா. உம்முடைய நல்லாவியை தாங்க ராஜா. கிருபையின் ஆவியினால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. பரிசுத்தால் நிரப்புங்க. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிங்க ராஜா. தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியினால் நிரப்பி ஆசுவீங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுதுங்க. 24 மணி நேரம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திருப்பீங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுடன் ஜெபித்தோளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.